Hebron Ministries. ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள். காலங்காத்தால் ஒரு அம்மா பஸ் சர்வீஸ் சொன்னாங்க, இவன் நான் ஜட்ஜுன்னு சொன்னேன், எங்கடா ஜட்ஜியை காணும்னு சொல்லி தேடிட்டு இருக்குது பைபிள் ஃபுல்லுதான். ஜட்ஜிங்கன்னா அவங்க நீதிபதின்னு தேடிட்டு இருக்காங்க பொழுது, நியாயாதிபதிகள் தெரியல பாவம். பாஸ்ட்டு இது பைபிள்லே இல்லாத சாப்டரை சொல்கிறாருன்னு. அப்போது அதனால் சொன்னாங்க எல்லாமே இனிமேட்டு வந்து தமிழ்லையும் சொல்லுங்கன்ட்டு. நியாயாதிபதிகள் 3:17 இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடது கை பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். ஏகூத் இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலதுபுறத்து இடுப்பிலே கட்டிக்கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாய் இருந்தான். ஸ்தூலித்த மனுஷனா என்னன்னு சொன்னேன். ஸ்தூலித்த மனுஷனா என்ன? குண்டா இருக்கிறவங்க. வெரி குட். சரி, இன்றைக்கு நம்ம 4 காரியத்தை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதில் வந்து 2 காரியத்தை நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னென்னா டிவைன் ஜஸ்டிஸ். அப்போ கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தரை என்ன செய்வார்? உங்களுக்கு என்ன செய்வார்? உங்களுக்கு தெய்வீக நீதியை கொடுப்பார். தெய்வீக நீதியை கொடுப்பார். இந்த வசனங்கள் பார்க்கும்போது நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்கள். அப்படி நம்ம சொல்லும் பொழுதே நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். வீட்டில் போய் நீங்கள் மறந்துடுவீங்க. சாம்பார் வைக்கணும், ரசம் வைக்கணும்னு போயிடுவீங்க. அதனால் என்ன பண்ணணும்? ஆண்டவருக்கு சொல்லும் பொழுதே என்ன பண்ணணும்? ஆண்டவரே தெய்வீக நீதி அப்படியே மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். மனசுக்குள்ளே ஆண்டவரே தெய்வீக நீதியை எனக்கு செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கு ஆண்டவரே. என்னுடைய சொத்து வரல, எனக்கு பணம் வரல ஆண்டவரே, எனக்கு எத்தனையோ காரியங்கள். போன வாரங்களில் ஒரு அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க, வந்து அவங்களுக்கு வந்து எத்தனையோ மாதம் வந்து என்ன வரலையா, வந்து நின்று போச்சான், சம்பளம் கொடுக்கலையா, அந்த கம்பெனியால் சம்பளம் கொடுக்க முடியல, எத்தனையோ மாதம் அவங்களுக்கு பணம் வரலையா, அதனால் சம்பளம் கொடுக்க முடியலையா. ஆனாலும் இந்த அம்மா வேலை செஞ்சு தான் ரொம்ப வீட்டு வாடகை எத்தனையோ மாதம் கட்டலையா. அப்போ அம்மாக்கிட்ட வந்து ஜெபிச்சாங்களாம். ஜெபிச்சு உடனே அந்த ஓனர் ரெடியாக வச்சுட்டுக்கிறாராங்க. அவங்க காணிக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதில் வந்து காணிக்கை கொடுக்கறதுக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அதில் காணிக்கை கொடுத்துட்டு போனாங்க. அப்போ அதுபோல் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் யார் மூலமாக பேசுவார்? அவங்களுக்கு வேண்டிய பணத்தை கொடுப்பார். நான் நிறைய முறை பார்த்துருக்குறேன். எனக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் வேணும்னா அவனுக்கு ஒன்றுமே இல்லாதவனுக்கு பணத்தை கொடுத்து எனக்கு ப்ராஜெக்ட் கொடுப்பார். ஆமாம், அது மாதிரிலாம் செய்வார் ஆண்டவர். தேவன் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அங்கே ஜெபிக்கிறவனும் நாம் ஜெபிக்கணும், ரெண்டும் ஒன்றா கோயின்சைட் ஆகும். ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்வார். அது போல் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தில் சொல்லுங்கள், அந்த 4 மாதம் 4 வாரத்தை நீங்கள் திரும்ப அதுக்கு தான் அந்த காரியம் கர்த்தர் நம்ம கொடுக்குறாரு. வாக்கு தத்துவத்தை மறவே கூடாது. இந்த மாதம் முழுதும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். திரும்ப எதுக்கு நான் கேட்குறேன்னா வந்து எதுனா நீங்கள் ஞாபகப்படுத்த தான் கேட்குறேன். ஆண்டவர் யுத்தம் செய்வார். நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தை யூஸ் பண்ணோம். அதே கதையை பேசிட்டு கூட, பழையதே பேசிக்கூட, ஒரே வசனத்தை சொல்லி திருப்பி அதையே ஜெபிச்சுட்டு பார்க்க பாரு. ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜெபம் எப்போ பார்த்தாலும் வாழாக்காமல் தலையாக்காமல் இதே தான் பேசுவோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15-18 வருஷமாக அவர் ஜெபம் பண்ணும்போது இந்த ஒரு வார்த்தை தவிர ஒன்றுமே தெரியாது. வாழாக்காமல் தலையாக்குவான். இவங்க வாழாவே தான் இருக்கலாம். கடைசி வரலையும் தலையே ஆகலை. ஹல்லேலூயா. அது போகிற ஒரே வசனத்தை பிடிச்சிட்டு கூட ஆண்டவர் டெய்லி மாற்றிக்கிட்டே இருக்கார். டெய்லி உலகமே முன்னேறிக்கிட்டு இருக்குது. ஒவ்வொரு வாரமும் புது அவன் வசனம். பிசாசு ஒரே வசனம் பழகி போயிடுவான். திரும்பி அந்த என்ன ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். அந்தந்த இடத்துக்கு அந்தந்த டைமுக்கு தேவன் புது வசனங்களை கொண்டு பிசாசுடைய தலையை நசுக்குவார். ஹல்லேலூயா. ஆமாம், தெய்வீக நீதி ஆண்டவர் செய்வார். சரி, 4 காரியங்களை பாருங்கள், டக்குன்னு பார்ப்போமா? ஆண்டவர் டெலிவரர், விடுதலையாளர். அப்போ இவங்க நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு ரட்சகனை போட்டிருப்பது, டெலிவரர்னு போடப்பட்டிருக்கு. அப்போது ஒரு ரட்சகனை, விடுதலை கொடுக்கிறவனை ஒரு மனுஷனை எழுப்புறார்.
ஒரு தேசம், மோவாப் தேசம் பயங்கரமான ஒரு தேசம், அது ராஜா எல்லாமே. அப்போ ஒரு ஆளால் என்ன பண்ண முடியும்? யோசுவா நாட்களில் வந்து என்ன நடத்துனா அவங்களுக்கு வந்து பெரிய மோசே எல்லாம் யுத்த வீரர்கள் பயங்கரமாக. யோசுவா மரித்து போயிடுறான். மரித்து போன பிறகு அவர்கள் வந்து நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போன்னு சொல்லி பேசுகிறானுங்கள ஒழிய, ஆனால் சேவிக்க முடியல. ஏன் சேவிக்கலைன்னா சரியான ஒரு லீடர் இல்லை. மோசேக்கு பிறகு யோசுவா வருகிறார். யோசுவாவுக்கு பிறகு லீடர்ஸ் இல்லை. லீடர்ஸ் இல்லைனால மக்கள் என்ன பண்ணாங்க? பிரித்து போயிடுறாங்க. பிரிஞ்சு இஷ்டத்துக்கு இப்படி யோசிச்சு பாருங்கள். டக்குன்னு இருக்கிற சபையெல்லாம் திடீர்னு இல்லை. என்ன பண்ணுவாங்க மக்கள்? எல்லாம் மக்கள் மறுபடியும் காவடி தூக்க போயிடுவாங்க. இல்லை, காவடி தூக்க போயிடுவாங்க, தேங்காய் உடைக்க போயிடுவாங்க, ஏதாவது ஒன்று செய்ய அவங்க போயிடுவாங்க. மைண்டு மாறிடும். இப்போ பிள்ளைங்களுக்கு போதிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க? திசை மாறி போட்டு அப்படி ரெண்டாவது ஜென்ரேஷன் டோட்டாக அவுட் ஆகிடும். அதுக்கு தான் கடவுள் என்ன பண்ணிருக்காரு? உலகம் முழுவதும் சபைகளை ஸ்தாபித்து மேய்ப்பர்களை வச்சு கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணி தேவனை ஆராதிக்கிற ஒரு பெரிய திட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விடுதலையாளரை எழுப்புறார். ரெண்டாவது என்ன பண்ணுறாரு? உரிமையாளராய் மாற்றுகிறார். அந்த விடுதலையாளரை அந்த ரட்சகன் என்ன பண்ணுறாரு? உரிமையாளராக மாற்றுறார். ஓனர், அப்படியா? உரிமையாளர். உரிமையாளர்னா ஓனராக மாற்றிடுறாரு. அவனை ஓனர்னா எல்லாரும் நம்பும்படி செய்கிறார். அது ஏகூத்தை என்ன பண்ணுறாரு? முதல்ல வந்து ரட்சகனாக பார்க்குறாரு, அதுக்கப்புறம் ஒரு ஓனராக பார்க்குறாரு. அவனை நம்பும்படி, அந்த தேசமே அவனை நம்பி காணிக்க அவன் கையில் கொடுத்துருது. நீ போய் எடுத்துகிட்டு போ, உன்னை நம்புகிறோம், நீ கரெக்டாக போய் ராஜா கிட்ட கொண்டு போய் சேர்ப்ப அப்படின்னு சொல்லி கெடுத்து. மூணாவது காரியம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் தேவன் பர்சியூடர், அநேகரை அவன் சொல் பேச்சை கேட்குறாங்க. அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். அவன் வந்து அவனை கூப்பிடும்பொழுது எல்லாம் ஓடி வந்து ஷோஃபர் ஊதுவாங்க எல்லாமே. அப்போ ஆண்டவர் அந்த தேசமே அவன் கையில் கொடுத்து விடுகிறார். இணங்க செய்கிற பர்சியூடர். நாலாவது காரியம் அக்காம்ப்ளிஷர். எந்த வேலையை அவன் கையில் கர்த்தர் கொடுத்தாரோ அதை செய்து முடித்து விடுகிறான். ஹல்லேலூயா. உங்ககிட்ட கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரு, ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். எந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரோ அந்த ஊழியத்தை கடைசி வரை செய்து முடிக்க வேண்டும். எனக்கு போதக ஊழியத்தை கொடுத்தாரு. எவ்வளோ நிந்தனைகள், போராட்டம் வரும், எல்லாம் பிசாசு என்ன பண்ணுவான்? நம்ம காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. எதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. கர்த்தருக்காக நம்ம கடைசி வரையும் நிற்க வேண்டும். நாம் நிற்கும்போது கட்டாயமாக நம்ம கூட கர்த்தர் ஆண்டவர் நம்மோடு கூட நிற்க வைப்பார். அல்லேலூயா. அப்போ அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. தாவீதை துரத்தி விட்டுறாங்க இல்லையா? அவன் போடுறான் 13 வருஷம் தான். அதெல்லாம் குகையில் இருக்கான் பார்த்தீங்களா? 13 வருஷம் இருக்கிறான். அவங்க பண்ணிட்டான். பாவமாக இருக்கும். அப்படி பரிதாபமாக ராஜாவுடைய புள்ள மருமகன் துரத்தி விட்டுறாங்க. துரத்துறான், மாமனாரே துரத்துறாரு. போய் 13 வருஷம் இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட கதறி அழறான். இது முறுமுறுக்கிறவர்கள், அப்புறம் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? கடன் பட்டவங்களாம் கூட போகிறாங்க. அவர்களுக்கு தலைவனானான் இருக்குது. ஏன்னா ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு பிறகு கர்த்தரவனை ராஜாவாய் மாற்றி விடுகிறார். அந்த உபத்திரவத்தில் 13 வருஷம் நிற்கிறான் பாருங்க ஆண்டவருக்கு முன்பாக. அதில் தான் நிறைய பாடல்களை எழுதுகின்றான். நிறைய பாடல்களை எழுதுகிறான். அது போல் நம்ம உபத்திரவத்தில் ஆண்டவருக்கு நிற்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. போன வாரம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிச்சுட்டு இருந்தபொழுது ஆண்டவருடைய வசனம் என் உள்ளத்தை தொட்டுச்சு. ஒரு போர்ஷன் எடுத்து படின்றாரு. எடுத்து படிக்கிறேன். அந்த என்ன போர்ஷன்னா, அவர் வந்து அந்த சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால், அப்படி இல்லைன்னா உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அப்படி சொல்கிறாரு. அப்போது முதல்ல வந்து அந்த வேலை, அதை நடக்க போகிற காரியங்களை அவரால் தாங்கி கொள்ள முடியல. அதனால் வந்து என்ன செய்கிறாரு ஆண்டவர்? என்ன செய்கிறாரு? இது என்னால் தாங்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறாரு, உங்களுடைய சித்தம் தான் நடக்கணும்னு இருந்தால் நடக்கட்டும் ஆண்டவரே. இதுதான் விசுவாசிங்க கற்றுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் சில சமயத்தில் பிரச்சனைகள் வரும்பொழுது உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் சொல்லணும். நம்ம மாறிடக்கூடாது. அப்புறம் அடுத்த வசனம் வரும். அதை சொல்லி முடித்த உடனே தேவ தூதர்கள் அவரை பலப்படுத்தினார்கள். ஏன்னா பியூட்டிஃபுல் பத்தியா? அந்த சித்தத்தை செய்யறதுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த உடனே தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து இயேசுவை பலப்படுத்தினார்கள். அப்போ என்கிட்ட சொன்னார் ஆண்டவர், உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்குறேன், அந்த பிரச்சனையை உன்னால் தாங்க முடியல தான் எனக்கு புரியுது. ஆனால் அதான் தேவ சித்தம். அந்த தேவ சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுத்துட்டுனா தேவ தூதர் உன்னை பலப்படுத்துவாங்க. மனுஷன் பலத்தை பற்றி
கவலைப்படாத, தேவ தூதர்கள் உன்னை பலப்படுத்துவார்கள். எதை செய்து முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் உன் மேல திட்டத்தை வைத்திருக்கிறாரோ அந்த திட்டத்தை நீ செய்து முடிப்பாய். ஹல்லேலூயா. அப்போ அக்காம்ப்ளிஷர் அப்படின்னா எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு பெரிய திட்டத்தை தேவன் உன் கரங்களிலே தேவன் கொடுப்பார். சரி, இங்கே பாருங்க, வசனம் போகும்போது 4 காரியங்கள்லாம் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். கொஞ்சம் குயிக்காக பாவோம். ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, கவனிங்க. முதல்ல வசனத்தை மறுபடியும் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தானாகிய, நல்லா கவனிங்க, அவர்கள் அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் அவர்கள் அப்ரஷனில் இருக்காங்க. அதாவது அவர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள், அவரை அவர்களை அவமானப்படுத்துகிறார்கள். அந்த சமயத்தில் தேவனை நோக்கி கூப்பிட்றாங்க, என்ன தாங்க முடியலன்னு கத்துறாங்க. கத்தும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, பெஞ்சமின், அந்த 12 கோத்திரம் இருக்கு, அந்த 12 கோத்திரத்தில் பெஞ்சமின் என்ற ஒரு மனுஷன், பெஞ்சமின் கோத்திரத்தில் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கின்றார். அவன் பேரு கோத்திரத்தாய் கேராவின் மகன் ஏகூத் என்னும் ரட்சகனை எழும்ப பண்ணினார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் எவ்வளோ பேர் கதறி எழுதாலும் யார் திறமை உள்ளவர்கள் தேவனால் தேர்ந்தெடுப்பார். தேவன் உங்களை தேர்ந்தெடுப்பார், சரியான ஆளை தேர்ந்தெடுப்பார். நான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க, உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் ஒருவனை தேர்ந்தெடுப்பார். அப்புறம் முதல்ல அவர் கோத்திரத்தில் 12 கோத்திரம் ஒரு கோத்திரத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. அந்த ஒரு கோத்திரத்தில் ஆண்டவர் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுக்கின்றார். அவன் பேர் ஏகூத். ஏகூத்னா என்ன அர்த்தம்? ஏகூட் அப்படின்னு பாருங்க. ஏகூத்னா என்ன அர்த்தம்னா அவன் லவ், அவன் அன்புள்ளவன். 2வது பிளசன்ட், இனிமையானவன். 3வது யுனைடெட், ஒற்றுமையானவன், எல்லாரையும் தன்னோடு கூட சேர்த்து கொள்கிறவன். அப்போ ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும்? அன்புள்ளவனாய் இருக்க வேண்டும், அநேகர்கிட்ட நல்லா பழகணும். 2வது இனிமையானவனாய் இருக்க வேண்டும். இனிமையானவன்னா 1 கிலோ ஸ்வீட் வாங்கி தர்றதா, ஜாங்கிரி வாங்கி தரதா, ஜிலேபி வாங்கி தரதா, அப்படி இல்லை. அன்பான வார்த்தைகளை பேச, வெடுக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசக்கூடாது. நல்ல அழகான வார்த்தைகளை பேசி அதனால் அவர்களை கவரத்தக்கதாக இருக்க வேண்டும். 3வது எல்லாரையும் ஒன்றாக சேர்க்கிறவனாக இருக்க வேண்டும். யுனைடெட்னா ஆண்டவர் தேவன் இவனை ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக்க போகிறாரு, ஒரு இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு பெரிய ரட்சகனாக மாற்ற போகிறார். அதனால் அவன் என்ன பண்ணுறான், எல்லோரும் கூடயும் நல்ல சகதமாக பழகுகிற ஒரு மனுஷனாய் தேவன் அவனை மாற்றி விடுகின்றார். அப்போ 2வது காரியம். 3வது காரியம் எப்படி இப்போ சொல்கிறாருன்னா, அவன் இடது கை பழக்கமுள்ளவனாக இருந்தான். ஒரு மனுஷன் தேர்ந்தெடுக்கிறாரு, அவன் லெஃப்ட் ஹேண்டடாக தேர்ந்தெடுக்கிறார். சரி, ஒரு ரீசன் வச்சிருக்கிறார் ஆண்டவர். சரி, லெஃப்ட் ஹேண்ட் அப்போ தேர்ந்தெடுக்கிறார். 3வது குவாலிஃபிகேஷன். 4வது குவாலிஃபிகேஷன் என்ன பாசிங்க? மோவாபின் ராஜா எக்லோனுக்கு அவன் கையிலே இஸ்ரவேலர்கள் காணிக்கை கொடுத்து அவனை நம்புகிறார்கள். அல்லேலூயா. உங்ககிட்ட பணத்தை கொடுத்தா நம்பணும். அல்லேலூயா. பிரித்து பார்க்குற ஆளாக இருக்கக்கூடாது. அதனால் என்ன பண்ணோம், நம்புகிறோம். அவ்வளோ பேர் பணத்தை திரட்டி இவன் தூக்கிட்டு ஓட்ட என்ன பண்ணுறதுன்னு நம்புகிறாங்க. இவன் கட்டாயமாக கொண்டு போயிட்டு அந்த எக்லோனுடைய ராஜா கிட்ட கொண்டு கொடுப்பான்னு சொல்லி நம்புகிறாங்க. இந்த 4 குவாலிஃபிகேஷன் அந்த ஏகூத்துக்கு ஆண்டவர் கொடுக்குறார். இது மைண்டில் வச்சுங்க. இதுதான் ஒரு தலைவனாக ஒரு ரட்சகனாக எழும்பும் பொழுது இவற்றை எல்லாம் தேவன் என்ன பண்ணுறார், கவனிக்கிறார் என்பதை. அதனால தான் அத்தனை பேர் உயிர் வாழ்ந்தாலும் அவன் பேர் எத்தனை வருஷமா, 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பேர் இன்னும் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? அதுபோல் நாம் உண்மையாக ஒரு சந்ததியில் வாழ்ந்துட்டுனா இப்போ 400 சந்ததி 4000 சந்ததி நம்முடைய பேரை கர்த்தர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைப்பார். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சரி, இப்போ வசனத்தை வாசிங்க. அப்போது இடது கை பழக்கம் உள்ளவர்களை தேவன் தேர்ந்தெடுக்கின்றார். ஜட்ஜஸ் சாப்டரில் 20ஆம் அதிகாரம் 16. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடது கை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரையும் தப்பாதபடிக்கு கவன்கல் எய்வார்கள். ஸ்ட்ரிங் ஸ்டோன்ஸ் சொல்லுவாங்க. கவன்கல் எய்வார்கள். இப்போ அங்கே பெஞ்சமின் கோத்திரம், இஸ்ரவேல் கோத்திரம் 2 கோத்திரங்கள் இருக்குது. இருக்கும் பொழுது இந்த இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு மனுமனையாட்டியை அவர்கள் அவமானப்படுத்திடுறாங்க. பெரிய ஸ்டோரி உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு அவமானப்படுத்தி விடுறார்கள். அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த பெஞ்சமின் கோத்திரம் யுத்தத்திற்கு போகிறது.
யுத்தத்திற்கு போகும்போது அவர்கள் என்ன பண்ணுறாங்க, யுத்தத்துக்கு போகும்பொழுது அதில் இடது கை பழக்கம் உள்ளவர்களை 700 பேரை அவர்கள் தெரிந்து கொள்கிறார்கள். நான் சொல்லிட்டு இருந்தேன், அவர் யுத்தத்துக்கு போகும்பொழுது ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தீங்களா, லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வைப்பாங்க. லெஃப்ட் அவன் போடும்பொழுது என்ன பண்ணுவான், அவன் வந்து ஆஃப் ஸ்பின்லாம் அடி, இது லெஃப்டில் வர பால் அடின்னு அடிப்பான் அவன். இந்த இது அவனுக்கு ஆஃப் ஸ்பின் போட்டால் அவன் அவுட் ஆகிடுவான். இப்போ ஆஃப் சைடு அடிக்கிறவன் லெஃப்ட் ஹேண்ட் பால் போட்டு அவன் அவுட் ஆகிடுவான். இப்படி அந்த டைரக்ஷனை மாற்றுவானுங்க. எல்லாமே ஃபீல்டே அப்படியே சேஞ்ச் ஆகும் பாருங்கள், ஒரு நிமிஷத்தில் அப்படியே ஃபீல்டே சேஞ்ச் ஆகும். அதுபோல் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கவனம் எய்கிறவங்க, பிறகு அம்புகளை விடுறவங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட் ஆட்களை ஆண்டவர் தேவன் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், இந்த கோலியாத்துக்கும் இவனுக்கும் பேர்னா அவங்க தாவீது என்ன பண்ணுறான், கரெக்டாக என்ன பண்ணுறான், அவன் கவன்கள் எழுதுறான். அவனுக்கு கத்தி போட்டு சண்டை போட தெரியாது. அவன் ஆடு மேய்க்கிறவனாக இருந்தான். அதனால் ஆடு மேய்க்கிறனால அவனால் என்ன பண்ண முடியாது, வந்து யுத்த நுணுக்கங்கள் தெரியாது. அவன் எப்போ பார்த்தாலும் இந்த சில பேர் பார்த்துக்கலாம், கரெக்டாக மாங்காய் அடிப்பான் பாரு, கரெக்டாக குறியெல்லாம் பார்ப்பான். ஆனால் மாங்காய் விழாது, மரம் விழுந்துடும். இவன் அடித்து மரம் விழுந்துடும். இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்காரன், அந்த வீட்டுக்காரன் வெளியே வந்து இவனை தூக்கி கொண்டு போட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான், ஒரு மாங்காய் அடிக்க போய். போனான் அவ்வளோ தூரம் அடிப்பான், குறியெல்லாம் பார்த்து அடிப்பான். ஒன்றுமே நடக்காது. ஆனால் இந்த கவன்கள், இந்த ஸ்லிங் ஸ்டோன்ஸை த்ரோ பண்ணுறவன் என்ன பண்ணுறாங்கன்னா பார்த்தோன்னா 600 ஃபீட்டா, 600 ஃபீட். இது சர்ச்சு வந்து 30 அடி வச்சுங்களேன். இந்த 30 அடியிலேருந்து இன்னும் 600 அடி அந்த இந்த நம்ம சுசேப்பர் ஆலயத்துக்கு கிட்டத்தட்ட வரும். அவ்வளோ தூரம் யோசிச்சு பாருங்கள், அவ்வளோ தூரம். நீங்கள் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். மயிரிழையும் தப்பாமல், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இல்லை. அவன் குறி வச்சான இந்த கண்ணு, லெஃப்ட் சைடு கண்ணு அடிக்கணும் கரெக்டாக. இங்கே வந்து அவ்வளோ தூரத்தில் 600 அடிக்கு அந்த லெஃப்ட் சைடு கண்ணு போயிடும், கரெக்டாக போயிடும் பாருங்கள். கரெக்டாக அப்படியே கற்றுக் கொடுப்பாங்க, அவ்வளோ அக்யூரேட்டாக. தான் அக்யூரேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். அடித்து இந்த அம்பு விடுறான் பார்த்தீங்களா, ஆர்ச்சரி பார்த்தீங்களா, இது ஒலிம்பிக்கில் பண்ணுறான் பாருங்க. எவ்வளோ தூரத்துலேருந்து அவர் ஒரு சின்ன டாட்டு, அந்த டாட்டில் கரெக்டாக போவோம். 100% அவன் தான் ஒலிம்பிக் மெடல் வாங்குவான் பாருங்கள். அப்போ எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணவங்க லெஃப்ட் ஹேண்டில் தைரியம் உள்ள ஆட்களை என்ன பண்ணுறான். அதே போல் இந்த தாவீது என்ன பண்ணுறான், அவ்வளோ கரெக்டாக ஃபுல்லாக ஆம்டு, அவன் எல்லாத்தையும் கவசம் அணைஞ்சிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஒரு இடத்துல தான் கொஞ்சோண்டு கேப் இருக்குது. இந்த கல் கொஞ்சம் பெருசாச்சுன்னா மிஸ் ஆகிடும். அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக உள்ளே போகிற அளவுக்கு கரெக்டான கல்லை சூஸ் பண்ணுறான். எவ்வளோ பயங்கர ஞானம் பார்த்தீங்களா, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது. நீங்கள் யுத்தத்துக்கு போகும்பொழுது உங்கள் குதிரைகளையோ ரதங்களையோ நீங்கள் நம்ப வேண்டாம். போன வாரங்களில் பார்த்தீங்களா, அந்த ஆசாரி என்ன சொல்லணும், வந்து எதுக்கும் ரதத்தை இது குறித்து அந்த போகிற அங்கே இருக்கிற ஆட்களை குறித்து நீ பயப்படாதே. இன்னும் அழகாக சொல்லி கொடுக்குறாரு பார்த்தீங்களா, யுத்தத்துக்கு போகும்பொழுது எப்படி போகணும்னு சொல்லி கொடுக்குறாரு. அப்போ கடவுளை சார்ந்து போக வேண்டும். அப்போ இந்த தாவீது சரியாக அடுக்கல்னா இவனை அவன் துண்டு துண்டாக வெட்டி போட்டிருப்பான். கரெக்டாக அந்த கல் அந்த இடத்துல கரெக்டாக போய் அடித்து ஒரு நிமிஷத்தில் தேசத்துக்கே வெற்றியை கொடுத்துட்றான். அதுபோல் இவன் என்ன பண்ணுறானுங்க, யுத்தங்கள் பண்ணும்பொழுது அவர்கள் இப்படியாய் தேர்ந்தெடுக்கிறார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம் எப்போவுமே ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போது நாம் என்னதான் ஒரு யுத்தங்கள் வந்தாலும் யாரை நம்பணும் ஆண்டவர் போட்டுக்காரு, அவரை நம்ப வேண்டும். அதனால தான் சங்கீதக்காரன் எழுதுகிறான் 44:3 பாருங்கள், எழுதுகிறான், அவர்கள் தங்கள் பட்டயத்தால் தேசத்தை கட்டி கொள்ளவில்லை, அவர்கள் புயமும் அவர்களை ரட்சிக்கவில்லை, நீர் அவர்கள் மேல் பிரியமாயிருந்தபடியால். சொல்லுங்கள், கர்த்தரின் மேல் பிரியமாயிருந்தபடியால். எத்தனையோ ஆபத்தில் என்னை பாதுகாத்துக்கிட்டாரு. கர்த்தரை மேலே பிரியமாக இருந்தபடியா எத்தனையோ கடன் பிரச்சனை என்னை பாதுகாத்துக்கிட்டாரு. கர்த்தரை மேலே பிரியமாக இருந்தபடியா எத்தனையோ வியாதிகள் இருந்து கர்த்தர் எனக்கு விடுதலை தந்தார். ஹல்லேலூயா. 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த சிம்சோனை கரங்களை கட்டி அவனை இழுத்துட்டு போகிறாங்க. இழுத்துட்டு போகும்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேலே இறங்குனதுனால அந்த கயிறுகள்
அப்படியே ஒரு நிமிஷத்தில் அவன் எல்லாம் கயிறுகள் நெருப்பு நூல் பட்டது போல அருந்து போகுது. அது வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. 14ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது அவன் என்ன செய்கிறான், ஒரு பச்சை கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை அவன் கொன்று போடுகிறான் என்று அந்த அருமையான காரியம் சொல்லுது. அப்போ அவன் செய்கிறான். 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவன் தன் கையில் இருந்த தாடை எறிந்து விட்டு அவ்விடத்துக்கு ரமாத் லேகி என்று பெயர் கொடுக்குறான். அப்புறம் அவன் தாகம் அடைகிறான். தாகம் அடைஞ்ச உடனே எல்லாரும் அடித்து போட்ட உடனே அது ஒரு வனாந்தரம், அங்கே தண்ணி கிடையாது. அப்போ அவன் தாகம் அடைஞ்சு என்ன செய்யறான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். பாருங்க அந்த வசனம். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர் ஒரு விடுதலை நீ வச்சிருக்கீங்களே சாமி, என்ன ஒரு ரட்சகனா எழும்ப பண்ணீங்களே, என்னை விடுதலை கொடுக்கணும் எழும்ப 1000 பெலிஸ்தர்களை கொல்ற அளவுக்கு தேவன் எனக்கு ஆண்டவர் பலத்தை கொடுத்தீங்களே, 1000 பேரை ஒரு பச்சை தாளமா கொண்டு போட செஞ்சீங்களே, குவியல் கவையெல்லாம் கிடக்குறாங்க. அப்போது அவ்வளோ செஞ்சுட்டு நான் மரித்து போனால் எப்படி நல்லா இருக்காதே, அது அவமானமாக போயிடுமா ஆண்டவரே, அவர்களோட ஒன்றாயிடுவனே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அவன் ஓடி போய் தண்ணீரை தேடல, கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். பிரச்சனை வந்தவுடன் என்ன செய்கிறான், அவன் போயிட்டு எங்கடா தண்ணி கிடைக்கணும் கிளம்பி ஓடலை, அவன் ஆண்டவரை தூக்கிறான். இதான் பயங்கரமான பியூட்டிஃபுல் அந்த வசனம் பாருங்க. இப்பொழுது நான் தாகத்தோடு தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையிலே விழ வேண்டுமோ என்றான். அப்பொழுது தேவன் லேகில் உள்ள பள்ளத்தை பிளக்க பண்ணினார். என்ன அருமையான பியூட்டிஃபுல் இடம் பாருங்க. அந்த வனாந்தரத்தில் யாரு தண்ணி கொடுப்பா, எங்க கிணறு போய் தேடுவான், எங்க பக்கெட் இருக்குதா, எங்க இருப்பான், எப்படி கிடக்கும் அவனுக்கு நல்லா தெரியும். எனக்கு என் கூப்பிடுதலுக்கு செவி சாய்க்கிற ஒரு தேவன் உயிரோடு கூட இருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியமான காரியம். ஆண்டவர் எல்லா நேரத்திலையும் கர்த்தர், நீங்கள் பேங்க்கு போனாலும் சரி, ஸ்கூலுக்கு போனாலும், காலேஜுக்கு போனாலும், எக்ஸாம் எழுத போனாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவதற்கு நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். சில பிள்ளைங்க ஜெபம், ஆண்டவரே ஒன்றுமே படிக்கல, நான் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லும். இது ரொம்ப அநியாயமான ப்ரேயரு. நீங்கள் என்ன பண்ணணும், படிக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், உங்களை உழைக்காமையே சம்பளம் வரும்னு நினைக்கிறது தப்பு. வேலைக்கே போக மாட்டேன், எனக்கு சம்பளம் வரணும், எப்படி கொடுப்பாங்க, அவன் கொடுப்பான் சம்பளம், சொல்லுங்கள். உழைக்கும் நான் வேலைக்கே போக மாட்டேன், ஆனால் எனக்கு சம்பளம் வரும்னா யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போகணும், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்கள் கொடுப்பார். வனாந்தரத்துக்கு இயேசுவை தேடி போகிறாங்க, ஆண்டவருக்கு உணவு இல்லை, 2 மணி 5 அப்போ 5000 பேரை போஷித்துறேன். அவன் சாப்பாட்டை பற்றி கவலைப்படல, ஆண்டவரை போக்குறோம், ஆண்டவர் பார்த்துப்பார் அப்படின்னு போகிறாங்க. ஆண்டவர்களை சும்மா விடவே இல்லை. கடலில் போகிறாங்க, அவங்க நினச்சி பார்க்கல பெருங்காற்று வழுன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கூப்பிட்றாங்க. தேவன் ஒரு நிமிஷத்தில் மாற்று. இப்படி தான் அற்புதங்களை எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை வருதோ அப்பொழுதெல்லாம் நாம் என்ன பண்ண வேண்டும், தேவனை நோக்கி கூப்பிடுகிற ஒரு பழக்கம் வேண்டும் எல்லா இடங்களிலும். அல்லேலூயா. அப்போ இவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். கூப்பிட்டோன்னு ஆண்டவரே, அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரா, ஒரு பள்ளத்தாக்கையே பிளக்க பண்ணுகிறார். லேகில் உள்ள பள்ளத்தாக்கை உடைச்சிட்றார், தூளா உடைச்சிட்றார். நீ ஒரு தண்ணி வேணும்னா கிணறு நோண்டணும், ஆளை கூப்பிடணும், பாறை ஒன்று ட்ரில்லு போடணும், ரேட்டு பேசணும், இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஃப்ராக்ஷனில் பள்ளத்தாக்கு உடைஞ்சு ஆண்டவர் அங்கே என்ன பண்ணார், தண்ணீர் ஓடி வர செய்கிறார். எதையும் செய்ய தேவனால் கூட, சொல்லுங்கள், எதையும் செய்ய என் தேவனால் கூட, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய தேவனால் கூட. இந்த சாயங்கால வேளை கர்த்தர் எனக்கென்று இந்த மாதத்தில் ஒரு அற்புதத்தை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கென்று ஒரு பள்ளத்தாக்கை பிளப்பார், எனக்கு ஒன்று ஒரு புதிய நீரூற்றை கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. என் கண்கள் அதை காணும். ஹல்லேலூயா. அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் பிழைத்தான். பார்த்தீங்களா, அவன் பிழைத்தான். கர்த்தர் தேவன் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்தவே மாட்டார். இவனை வெட்கப்படுத்தவே இல்லை, உங்களையும் வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. அதற்கு என் நக்கோ என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரையும் லேகியிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாமே ஆண்டவர் நமக்கென்று. அதனால்தான் பவுல் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்கிறான் பாருங்க. பவுல் சொல்லும்போது 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 சொல்கிறான் பாருங்க. ஆசியாலே எனக்கு நேரிட்ட உபத்திரத்தை நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாய். அல்லேலூயா. சத்து போன ஆளையே உயிரோடு கூட எழுப்பின தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கும்.
அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க. வந்து 9வது வசனம் பாருங்க. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாராமல் நான் செஞ்சிருவேன். இந்த சிம்சன் செய்யலை, அப்போ நான் ஓய்பி போனா எங்கே தண்ணி கிடைக்கணும் போல மனுஷன் நம்பலை, அவன் தேவனை நம்பினான். அதுபோல் அவன் சொல்கிறான், இதில் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது, நான் எங்கள் மேல் நம்பிக்கையாராமல். அந்த வாசனம் ரொம்ப இருக்கு. மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாய் மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். இல்லையா? மரணம் வரும் நிச்சயித்திருந்தோம். ஆனால் என்ன சொல்றாரு வசனம் சொல்லுது, அப்படிப்பட்ட மரணத்தின்றும் அவர் எங்களை தப்புவித்தார். அப்படிப்பட்ட மரணத்தின்றும் அவர் என்னை தப்புவித்தார். ஹல்லேலூயா. இப்பொழுது தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார். இதுதான் ஒரு விசுவாசிக்கு, தேவனுடைய பிள்ளைக்கு வரணும். ஆண்டவரே எவ்வளோ பத்திரப்படுற ஆண்டவர், என்னால் தாங்க முடியல ஆண்டவர், வலி என்னால் பிரச்சனை தாங்க முடியல ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், உன்னை எத்தனையோ முறை தப்பு வச்சிருக்கிறேன், இப்போவும் தப்பிப்பேன், வருகிற நாட்களில் பிரச்சனை வந்தாலும் தப்பு வைப்பேன். தேங்க்யூ லார்ட் அப்படி சொல்லணும் ஆண்டவர் தேவன். அப்போது ஆண்டவர் மேலே நீ விசுவாசம், கடுகளவுக்கு ஒன்று விசுவாசம் போந்தால் போதும்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவருடைய விசுவாசம் எப்போவுமே நமக்கு இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவித்து பாதுகாத்துக்கொள்ளும்.